வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான ஹெல்தியான அகத்திப்பூ கட்லட். அகத்திக்கீரை எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அதை மாட்டுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. பட் நம்மளுமே சாப்பிடலாம். அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட மரத்துல பூக்கிற பூ தான் இது. கீரையில மட்டும் இல்ல, பூவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பூவை பொரியலாவும் குழம்பாவும் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு அகத்திப்பூ வச்சு ஒரு டேஸ்டியான கட்லட் செய்ய போறோம். ஆஸ் யூஷுவல் இதுல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை யார் சாப்பிடலாம், எப்ப சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த பூ உடல் சூட்டை தணிச்சு குளிர்ச்சி கொடுக்கும். முக்கியமா உங்க வீட்டுல ஸ்மோக் பண்றவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பூவை சமைச்சு கொடுங்க. ஸ்மோக் பண்றதால பாடியில நிறைய டாக்ஸிக்ஸ் சேர்ந்திருக்கும். அகத்திப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வந்தா அந்த விஷத்தன்மையை வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது ஸ்மோக் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஆயிரும்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல யாராவது ஸ்மோக்கிங் விடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அகத்திப்பூவை அடிக்கடி அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. இதுல துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அயனும் கால்சியமும் இதுல நிறைய இருக்கிறதுனால போன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும். அகத்திப்பூவும் அகத்திக்கீரையும் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வை திறனை அதிகரிக்கும். அல்சரையும் குணப்படுத்துது. அண்ட் இதை எப்போல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, சிக்கன் சாப்பிடும்போது இந்த அகத்திப்பூவை சாப்பிடக்கூடாது. சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க இந்த அகத்திப்பூவை சாப்பிடக்கூடாது. அண்ட் ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நார்மல் பர்சன்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, இந்த அகத்திப்பூ கட்லட் செய்ய 200 கிராம் அகத்திப்பூ எடுத்திருக்கேன். நிறைய இடங்கள்ல இது கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த பூவை 2 டைம் நல்லா தண்ணியில கழுவிக்கோங்க. உள்ள ஏதாச்சும் குட்டி குட்டி பூச்சிங்க கூட இருக்கலாம். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கோங்க. பூக்குள்ள இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிருங்க. இதோடவே சமைச்சாதான் துவர்ப்பு சுவை தெரியும். வாழைப்பூ, செம்பருத்தி இதுலெல்லாம் பார்த்துருப்போம், நடுவில் இதே மாதிரி இருக்கும். இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. பூ பறிக்கும் போது ஸ்டெம்ஸோட சேர்த்து தான் பறிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம்ஸோட ஒட்டி இருக்கிற எட்ஜை மட்டும் கட் பண்ணிடலாம். இந்த கிரீன் பார்ட்டோட சேர்த்து பூவையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். அண்ட் அம்மா சொன்னாங்க இந்த அகத்திப்பூ ஒயிட் கலர்லயும் இருக்கும்னு. வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாராச்சும் இந்த ஒயிட் கலர் அகத்திப்பூவை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல பாயில் பண்ணி துருவின உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். கட் பண்ண அகத்திப்பூவையும் சேர்த்து கூடவே பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்லெட் செஞ்சாலும் கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. கட்லெட்ஸ் உடையாம வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாம கரைச்சி வச்சிருங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கலவையை கட்லட் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ்ல டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணி சூடான ஆயில்ல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்ல சூடா இருக்கணும். ஆயில் சூடு பத்தாம இருந்தாலும் கட்லெட்ஸ் உடையும். நிறைய ஆயிலையும் அப்சர்வ் பண்ணும். 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்து ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்தியான அகத்திப்பூ கட்லட் ரெடி ஆயிருச்சு.
நிஜமாவே இதோட துவர்ப்பு சுவை தெரியவே இல்லை. மற்ற கட்லெட்ஸை விட இது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டியாவே இருக்கு. இந்த பூவை யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸும் செய்யலாங்கிறதுனால நம்ம கட்லெட்ஸா பண்ணியிருக்கோம். ஆயில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த பூவை நம்ம பொரியலாவோ குழம்பாவோ செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.